ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. சென்னையில் 2024ஆம் ஆண்டில் 502 தாழ்தள பேருந்துகள் இயக்கம். மாநகர் போக்குவரத்து கழகம் தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சென்னையில் இதுவரை 502 புதிய தாழ்தள பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. சென்னையில் கடந்த 2018ஆம் ஆண்டு வரை தாழ்தள சொகுசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறும் வகையில் இந்த பேருந்துகள் இருந்தன. ஆனால் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு தாழ்தள சொகுசு பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் தாழ்தள சொகுசு பேருந்துகளை இயக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சென்னையில் மீண்டும் தாழ்தள பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இந்த பேருந்துகளில் இறங்கு தளத்தின் உயரத்தை 60 மில்லிமீட்டர் குறைத்து பயணிகள் ஏறிய பிறகு பழைய உயரத்துக்கு மாற்றிக்கொள்ளும் வசதி, மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் ஏறி இறங்குவதற்கு சாய்தள வசதி என பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த பேருந்தில் உள்ளன. முதற்கட்டமாக 17 வழித்தடங்களில் மட்டும் பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் கூடுதல் வழித்தடங்களிலும் இயக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது. இதையடுத்து பல கட்டங்களாக வழித்தடங்களை அதிகரித்தும் ஏற்கனவே இயக்கப்பட்ட வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகளும் தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டின் முடிவில் மொத்தம் 502 தாழ்தள பேருந்துகள் 98 வழித்தடங்களில் சென்னை மாநகரில் இயக்கப்பட்டு வருவதாக மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதில் 21G அதாவது பிராட்வே முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை வழித்தடத்தில் அதிகபட்சமாக 24 பேருந்துகளும், அதையடுத்து E18 பிராட்வே முதல் கூடுவாஞ்சேரி வழித்தடத்தில் 21 பேருந்துகளும், 104C கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் கோயம்பேடு பேருந்து நிலையம் வரை வழித்தடத்தில் 19 பேருந்துகளும், D70 அதாவது அம்பத்தூர் எஸ்டேட் முதல் வேளச்சேரி வரை வழித்தடத்தில் 18 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.